ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்ரீ ராமபிரான் மீது வியாச பகவானால் அருளிச் செய்யப்பட்ட ஸ்ரீ ராம அஷ்டகத்தைத்தான் இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதனை தினமும் பாராயணம் செய்வதால் ராமபிரான் நமது சகல பாபங்களையும் போக்கி அனைத்து வித நன்மைகளையும் செய்வார். வாருங்கள் இப்பொழுது முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்த பாப கண்டனம் ஸ்வபக்த சித்தரஞ்சனம் சதைவ ராமமத்வயம் ஜடகலாபசோபிதம் சமஸ்த பாபநாசகம் ஸ்வபக்தபீதிபஞ்சனம் பஜேக ராமமத்வயம் நிஜஸ்வரூபபோதகம் கிருபாகரம் பவாபகம் சமம் சிவம் நிரஞ்சனம் பஜேக ராமமத்வயம் சஹ பிரபஞ்சகல்பிதம் ஹ்யநாமரூபவாஸ்தவம் நிராக்ருதிம் நிராமயம் பஜேக ராமமத்வயம் நிஷ்பிரபஞ்ச நிர்விகல்ப நிர்மலம் நிராமயம் சிதேகரூபசந்ததம் பஜேக ராமமத்வயம் ஆப்திபோதரூபகம் ஹ்யசேஷதேககல்பிதம் குணாகரம் கிருபாகரம் பஜேக ராமமத்வயம் மகாவாக்யபோதகைர் விராஜமானவாக்பதைः பரபிரம்மவ்யாபகம் பஜேக ராமமத்வயம் சிவப்ரதம் சுகப்ரதம் பவச்சிதம் பிரமாபகம் விராஜமானதைஷிகம் பஜேக ராமமத்வயம் ராமாஷ்டகம் படதி யஸ் சுகரம் சுபுண்ணியம் வியாசேன பாஷிதமிதம் ஸ்ருணுதே மனுஷ்யः வித்யாம் ஸ்ரியம் விபுலசௌக்கியமனந்தகீர்த்திம் சம்பிராப்ய தேக விலயே லபதே ச மோக்ஷம். இதன் பொருள் வியாச மகரிஷியால் ராமனை போற்றி பாடப்பட்ட ஸ்ரீ ராம அஷ்டகத்தை பாராயணம் செய்வதால் அவரை வழிபடும் பக்தர்கள் அனைவரும் கல்வி, சகலவிதமான நன்மைகள், புகழ், அளவற்ற செல்வமும் பெற்று இறுதியில் ராமபிரானின் பாதார விந்தங்களை அடைவர் என்பது பெரியோர் வாக்கு என்கிறார் வியாச பகவான். அடுத்த பதிவிலே இன்னொரு ஸ்தோத்திரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.